நீங்கள் ஒரு உண்மையான யோகினா, அதுவும் ஹட்ட யோகினா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, சாதனாக்காக ஒரு ரூம் மண் தரையிலேயே இருக்கணும். உங்களோட நாட்பட்ட நோய்களில் 80% காணாமல் போயிடும். சும்மா மண்ணு கூட உங்கள் கை கால் வச்சு உக்காந்தாலே. எனக்கு தெரியும், ஈஷாலேயே ரப்பர் மேட் வைக்கிறாங்க. அதை பார்த்தா ரொம்ப வலியாக தான் இருக்குது எனக்கு. மனித உடலுங்கிறதே 90% நுண்ணுயிர்கள் தான், தெரிந்தானே? அப்படின்னா 10% தான் இந்த கட்டடம் உங்களுக்கு சொந்தம். ரப்பர் மேட் யாருக்குன்னா, மெரினா பீச்லேயோ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேயோ யோகா பண்ணுறவங்களுக்கு தான். அப்போ தான் எல்லோரும் அவங்கள கவனிப்பாங்கன்னு பண்ணுறாங்க. எப்போ யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ, நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம், இந்த பூமி கூட மண்ணு கூட ஒத்திசைவாக இருக்கிறது. மண்ணு கூட தொடர்பில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்கள் ஒரு உண்மையான யோகினா, அதுவும் ஹட்ட யோகினா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, சாதனாக்காக ஒரு ரூம் மண் தரையிலேயே இருக்கணும். களிமண் தரை. அதுக்கு மேலே பியூரான பட்டு துணியோ அல்லது காட்டன் துணி, கலப்படமில்லாத காட்டன் துணியை போட்டு அதுக்கு மேலே யோகா பண்ணிங்கன்னா அதிக பலன் இருக்கும். ஏன்னா இந்த உடம்பு இருக்கே, நீங்கள் வேணால் மறந்துருக்கலாம், ஆனால் இந்த உடம்புக்கு தெரியும் உடம்புங்கிறதே மண் தான். தெளிவாக அதுக்கு புரியும். எப்போ யோகா பண்ணுறீங்களோ அப்போ இந்த புரிதலை விழிப்புணர்வாகவும் உயிரோட்டமாகவும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அனுபவபூர்வமாக இந்த பூமியும் உங்கள் உடலும் ஒன்று தான் புரிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, என்னால் சொல்ல முடியும், உடலோட 80% ஆரோக்கியம் நம்ம எந்த அளவுக்கு மண்ணு கூட தொடர்பில் இருக்கோங்கிறத பொறுத்தது. 80%. உங்களோட நாட்பட்ட நோய்களில் 80% காணாமல் போயிடும். சும்மா மண்ணு கூட உங்கள் கை கால் வச்சு உக்காந்தாலே. அந்த அளவுக்கு மண்ணுனால் நம்ம உடம்புல மாற்றத்தை கொண்டு வர முடியும். இதனால தான் ரப்பர் மேட் யோகாவுக்கு வேண்டாங்கிறேன். எனக்கு தெரியும், ஈஷாலேயே ரப்பர் மேட் வைக்கிறாங்க. அதை பார்த்தா ரொம்ப வலியாக தான் இருக்குது எனக்கு. ஆனால் சில பேர் காட்டன் மேட் சீக்கிரம் அழுக்காயிடுது, யார் அடிக்கடி வாஷ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. சிலருக்கு வாஷ் பண்ண கூட தெரியாததால் ரப்பர் மேட்லையாவது பண்ணட்டோம்னு விட்டுட்டோம். ஆனால் ரப்பர் மேட் தான் ரொம்ப பாதுகாப்பானதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் பிரச்சனை. இதுக்கு தான் நான் முன்னாடியே உங்களை கேட்டேன், இங்கே நீங்கள் வந்தது வாழ்க்கையை வாழவா இல்லை தற்காத்துக்குவா? விழிப்புணர்வே இல்லாமல் பல வழிகளில் உங்களை நீங்களே வாழ்க்கைக்கிட்ட இருந்து தனிமைப்படுத்திருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கே இதை பற்றி தெரியும், ஏன்னா எல்லோரும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மனித உடலுங்கிறதே 90% நுண்ணுயிர்கள் தான், தெரிந்தானே? அப்படின்னா 10% தான் இந்த கட்டடம் உங்களுக்கு சொந்தம். இந்த உடலோட கட்டமைப்பில் 10% மட்டும்தான் உங்களுக்கு சொந்தம். 90% நுண்ணுயிர்களுக்கு சொந்தம். அதுங்களோட பரிமாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுங்க காற்றுல மட்டும் இல்லை. நுண்ணுயிர்களை எதிரியாக பார்த்தா அதுவே ஒரு முட்டாள்தனம், அதுவே ஒரு நோய் தான். இந்த உடம்பை நுண்ணுயிர்கள்கிட்ட இருந்து பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட திறனை, மனித உடலுக்கான சாத்தியங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துடுவீங்க. ஸோ நீங்கள் எப்போவும் 4 சுவத்துக்குள்ளேயே வாழ்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, தினமும் ஒரே இடத்துல தான் தூங்கி எந்திரிக்கிற ஆளாக நீங்கள் பெரும்பாலும் இப்படி தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட எல்லாரும் காட்டன் மேட் யூஸ் பண்ணுறது ரொம்ப உகந்தது யோகா பண்ணும்போது. இல்லைன்னா சில்க் மேட் யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக் கண்டிப்பாக வேண்டாம். ரப்பர் மேட் யாருக்குன்னா, மெரினா பீச்லேயோ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேயோ யோகா பண்ணுறவங்களுக்கு தான். அப்போ தான் எல்லோரும் அவங்கள கவனிப்பாங்கன்னு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வேறு விஷயம். ஆனால் ப்ராப்பராக யோகா பண்ணுறவங்க, ஹட்ட யோகா பண்ணுறவங்க கட்டாயம் மண்ணு கூட தொடர்பில் இருக்கணும். காட்டன் மாதிரி ஆர்கானிக் கிளாத்தை யூஸ் பண்ணும்போது தான் இது சாத்தியம்.